அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அலகு 3. அதாவது நாங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு தரமட்ட பிள்ளைகளுக்கு நாங்க அலகு 1 பார்த்துட்டோம். நுண்ணங்கிகள் தொடர்பாக நாங்க அலகு 2 பார்த்திருந்தோம். விலங்கு சாகுபாடு தொடர்பாக இன்று நாங்கள் அலகு 3 அதாவது தாவரங்களுக்கு பல்வகை பிளான்ஸ் டைவர்சிட்டி தொடர்பாக பார்ப்போம். நாங்க விலங்குகளுக்குரிய பாகுபாடு பார்த்துட்டோம். இன்னைக்கு தாவரங்களினுடைய பல் வகைமை தொடர்பாக பார்க்க இருக்கு. இப்ப நீங்கள் ஏற்கனவே தாவரங்களினுடைய பல் வகைமை தொடர்பாக எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களான்றத யோசிச்சு பாருங்க. தாவர பல் வகைமையில என்னென்ன படிச்ச நீங்கள்? தரம் 6 வகுப்பில தாவர பல்வகமை தொடர்பாக நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். அந்த தாவர பல்வகமையில ஒரு மரங்கள், செடிகள், கொடிகள் இவ்வாறாக நீங்க வேறுபடுத்தி பார்த்திருப்பீங்க. அல்லது தாவரத்தின பூக்கள் வேறுபடுது, நிறங்கள் வித்தியாசப்படுது, வித்துக்கள் வித்தியாசப்படுது. சரி, அப்படி காய்கள், பழங்கள் வித்தியாசம், தண்டுகளோட வித்தியாசம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீர்கள். அப்ப நாங்க தரம் 7லயும் வந்து திரும்ப நீங்க தாவரத்தினுடைய பல்வகைமை தொடர்பாக படிச்சிருக்கிறோம். எப்படி தாவரம் ஒன்றுண்ட பகுதிகளை குறிச்சு பார்த்திருக்கிறோம். தாவரத்தினுடைய இலையின் கட்டமைப்பு பார்த்திருக்கிறோம். சரியா? இலைகளினுடைய கட்டமைப்பு, தண்டின்ற தொழில், வேரின்ற கட்டமைப்பு, வேரின்ற தொழில், பூக்களினுடைய கட்டமைப்பு, பூக்கள ஆணகம், பெண்ணகம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க ஒரு தாவரத்தை பற்றி. அப்ப திரும்பவும் நீங்கள் தரம் 8ல வந்து திரும்ப தாவர பல்வகமை என்று படிக்கிறீர்கள் என்றால் நீங்க ஏற்கனவே படிச்சதை விட அதிகமாக நீங்க படிக்க வேணும். சரியா? அப்ப இதுல வந்து நீங்க என்ன பார்க்க வேணும்டா, ஒரு தாவரத்தினுடைய பகுதிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தரம் 7ல படிச்சிருக்கிறோம். அதை நாங்க திரும்ப ஞாபகப்படுத்துவோம். ஒரு பூக்குற தாவரம் ஒன்றின் பகுதிகள். நீங்க இதே மாதிரி தாவரம் ஒன்றை வரைந்து அதனுடைய பகுதிகளை குறிச்சு கொள்ளும். உங்களுடைய பாட புத்தகத்திலையும் தரப்பட்டிருக்கிறது. நீங்க அதை பார்த்துக்கலாம். அல்லது ஒரு தாவரம் ஒன்றுக்கு இருக்கு. ஒரு தாவரம் ஒன்றை வரைந்து கொள்ளும். பூக்கள் இருக்கும், காய்கள் இருக்கும். காய், பூ, இலை, தண்டு, ஆணிவே, பத்து. சரியா? பாருங்க. பூ, காய், தண்டு, இலை,
ஆணிவேர் பக்கம். பொதுவாக ஒரு தாவரத்தினுடைய பகுதிகள். ஒரு தாவரமாக இருந்தால் அதுல நாங்க எப்பவும் பொதுவாக வேர் அமைப்பு இருக்கும். அதனுடைய அங்குர தொகுதி இருக்கு. இதை நீங்க தரம் 7 வகுப்பிலேயே படிச்சிருப்பீங்க. மண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதியானது என்னன்னு சொல்லப்படும் வேர் தொகுதி. மேலே இருக்கிற பகுதி அங்குர தொகுதி. இவ்வாறாக நாங்கள் ஒரு தாவரத்தினுடைய பகுதிகளை குறிச்சு காட்டலாம். இப்ப நீ படத்தை நீங்க கீறிக்கொள்ளுங்க. ஒரு சிறிய தாவரம் ஒன்றை கீறிக்கொள்ளுங்க. அதுல இலைகள், பூ, காய், தண்டு மற்றும் வேர் என்பனவற்றை நீங்க தெளிவாக வரைஞ்சுக்கொள்ள வேண்டும். நடுவில் வார பெரிய வேர் தான் ஆணிவேர். சைட்ல வர சின்ன சின்ன வேர்களை நாங்கள் பக்க வேர்கள் என்று சொல்லுவோம். இது ஒரு பொதுவான தாவரத்தில் காணப்படக்கூடிய என்னது கட்டமைப்பு. பொதுவாக எல்லாத்திலையும் நீங்க வேர் இந்த மாதிரி பூக்களை பார்க்க முடியும். சரியா? அப்ப அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க வேணும் சொல்லி சொன்னா தாவர இலைகளினுடைய பல்வகை. நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுலயே நீங்க இலைகளினுடைய பல்வகம் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது இலை ஒன்றினுடைய பகுதி. இப்ப இந்த தாவரத்தினுடைய ஒரு கட்டமைப்பு நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்ததாக நாங்கள் ஒரு இலையின் பகுதிகளை பார்க்க. சரியா? இப்ப தாவரத்தின் இலைகள்ல நீங்க எப்படி பல்வகமா பாக்குறீங்க? சிலது மெல்லிய இலையாக இருக்கு. சிலது என்னது நல்ல தடிப்பான இலைகளாக இருக்கு. சரியா? அதாவது பெரிய பரப்பளவை கொண்ட பெரிய இலைகளை பார்த்திருக்கு. சில இலைகள் மிக சின்னதாக இருக்கு. சிறிய சிறிய இலைகளை கொண்டிருக்கும். அப்ப இலைகளோட பல்வகமையில நாம வெவ்வேறு வித்தியாசங்களை பார்க்க முடியும். உதாரணமாக இலைகள்ல பரப்பு நாங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய இலையும் சின்ன இலையும் பார்த்தோம்னா வேறுபாடுகள் தெரியும். ஒரு தேக்கு மரத்தினுடைய அல்லது கத்தாப்பு மரத்தின் இலையை பார்த்தீங்கன்னா பெரிய இலையாக இருக்கு. அதுவே ஒரு வல்லார இலை பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய இலைகள். சரியா? அதே போல இந்த தாமரையினுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா வல்லாரையை விட வல்லாரையின் வடிவம் ஆனா மிகப்பெரியதாக இருக்கு. அப்ப வடிவங்கள்ல வித்தியாசம் இருக்கு என்றது உங்களுக்கு புலம். சரியா? அப்ப நீங்க இந்த படத்தை கீறி இதை நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்ததாக நாங்க இலை ஒன்றை கீறி அதனுடைய பகுதிகளை குறிப்போம். இலை ஒன்றினுடைய பகுதிகள். தாவர இலை ஒன்றினுடைய பகுதிகளை குறிப்போம். உனக்கு இருக்கிறது இலை நுனி. இலை நுனி. இதே படத்தை நீங்க உங்க தரம் 7 வகுப்பிலையும் படிச்சிருக்கு. நீங்க அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்ல சாதாரணமாக ஒரு இலை ஒன்றை கீறி அதனுடைய பகுதிகளை புரியுங்க. முன்னுக்கு இருக்கிறது இலை நுனி. பின்னுக்கு இருக்கிறது இலை அடி. இந்த ஓரத்துல நாங்க காட்டுறது இலை விளிம்பு.
இலையினுடைய விளிம்புகள். அதே மாதிரி நாங்க நடுவுல காட்டிட்டு நேரா நடுவுல கீழே நேரா இதுதான் நடுநரம்பு. இலையினுடைய நடுவால போவது நரம்பு. அது இந்த சைட்ல இருக்கிற நரம்புகள் கொஞ்சம் மொத்தமா பெரிதாக இருக்கு. இது நடுநரம்பு. நடுநரம்பு நடுநரம்புல இருந்து சைட்டாக தான் பக்க நரம்புகள். பக்க நரம்புகள். சரி, அதே போல இலையில இந்த பரப்பு இடைவெளியாக இருக்கிற பிரதேசம் இலை பரப்பு. இலையினுடைய பரப்பு. சரி, அதே போல இந்த பின்னுக்கு வாரது இலையில காம்பு பகுதி. உங்களுக்கு தெரியும், ஒரு இலை எப்படிங்க கேட்கல வர காம்பு பகுதி. இலையினுடைய காம்பு பகுதி. சரியா? இது ஒரு இலையினுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு இலையினுடைய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கு. நீங்க இலைகளை பார்த்திருக்கிறீங்க. ஒரு இலையை பிடிக்கி அதன் பகுதிகளை நீங்க நார்மலாவே பார்க்கலாம். ஒரு இலையில நுனி பகுதி இருக்கிறது, இலை நுனி. அடியில இருக்கிறது இந்த காம்போட இருக்கிற இலை தொடங்குற பகுதி இலை அடி. ஓரமாக இருக்கிற விளிம்புகள் தான் இலையினுடைய விளிம்பு, இலை விளிம்பு. அந்த வெறுமாக இருக்கிற பகுதிகள் இலையினுடைய பரப்பு, இலை பரப்பு. அதே மாதிரி நடுவால போற மொத்தமா இருக்கிற நரம்பு நடுநரம்பு. இந்த நடுநரம்புல இருந்து வரக்கூடிய சிறிய சிறிய நரம்புகள் என்ன சொல்லுவோம்? பக்க நரம்புகள். இலையை தாங்குகின்றது காம்பு, காம்பு பகுதி. அப்ப இது தரமொழியில படிச்ச விஷயம். நாங்க திரும்ப ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். என்னது? இலையினுடைய பகுதிகள், அதாவது இலையிட கட்டமைப்பை நாங்க வரைஞ்சு பார்த்துருக்கோம். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க இலைகளினுடைய பல்வகமும் படிக்க போறோம், அதோட தொழிலும் படிக்க போறோம். இதையே நாங்க தரமொழியிலையும் என்ன செய்திருக்கிறோம்? இதே மாதிரி இலைய இருக்கிறோம், இலையில பகுதிகள் குடிச்சிருக்கிறோம். சரியா? இலையில தொழில்கள் எழுதி இருக்கிறோம், இலையில பல்வகமும் பார்த்து. அப்ப பாருங்க, இலையில தொழில் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், என்னது? ஒளி தொகுப்பு செய்யுது. தரம் 6ல இருந்து நாங்க படிச்சு கொண்டு வரோம். ஒளி தொகுப்பு என்கின்ற வார்த்தை முக்கியமானது. அப்ப அநேக தாவரங்களின் இலை பச்சையாகத்தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு கேள்வியெல்லாம் தானே, ஏன் தாவரத்தினுடைய இலைகள் பச்சையாக இருக்குது? சிலது குரோட்டன்ஸ்ல கலர்ஸ் இருக்கலாம். அநேகமான தாவரங்கள் என்று சொன்னா நாங்க இலைக்கு கலர் தீட்டுங்க சொன்னா நாங்க உடனடிய கருப்பு கலர் அடிப்போமா, அல்லது வேற கலர் எடுக்கிறோமா? இலைக்கு நிறம் தீட்டுங்கள்னு சொன்னா நாங்க என்ன கலர் எடுக்கிறோம்? பச்சை நிறம். அப்ப ஏன் ஏன் இலைகள் பச்சையாக இருக்கு? வேற கலர்ல இருக்கலாம் தானே. அதாவது ஒரு சிவப்பு நிறம், ஒரு கருப்பு நிறம், இப்படி வேற கலர்ல இருந்திருக்கலாம் தானே. ஏன் இலைகள் பச்சையாக இருக்கா? அந்த இலைகளில் பச்சையம் என்கின்ற நிறப்பொருள் இருக்குது. பச்சையம் என்கின்ற ஒரு நிறப்பொருள் அங்க இருக்கு. இந்த பச்சையம் இருக்கிறதுனாலதான் இலை பச்சையாக இருக்கு. சரியா? அப்ப இனிமேல் உங்கள்ட்ட யாராவது இலை ஏன் பச்சையாக இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கள்? இலைகள்ல
பச்சையம் என்கின்ற ஒரு நிறப்பொருள் இருக்கு. அப்ப எங்களோட பிளட் வந்து எல்லாருக்கும் சிவப்பாக இருக்கு. அப்ப ஏன் எங்களுடைய இரத்தம் சிவப்பாக இருக்கிறது என்று கேட்டா என்ன சொல்லுவீர்கள்? இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் நிறைய இருக்கிறது, ஆகவே இரத்தம் சிவப்பாக இருக்கிறது. சரியா? அப்ப ஒவ்வொரு கலர்ஸும் இருக்கிறதுக்கு காரணம் அந்தந்த நிறப்பொருள் அதுல இருக்குது. சரியா? அப்ப குரோட்டன்கள்ல ஏன் சில சமயம் ஜெலோ கலர்ல மஞ்சள் கலர்ல குரோட்டன்கள் இருக்கிறது, சிவப்பு நிறம் கலந்த மாதிரியான குரோட்டன்ஸ் இருக்கிறது. அப்ப அந்த தாவரங்களுடைய அந்த பல்வகமை அந்த இலைகள்ல நீங்க பார்க்க முடியும். புரோட்டன்கள் அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற தாவரங்கள்ல வித்தியாசமான கலர்ஸ்ல இருக்கலாம். அங்க பச்சையம் இல்லையான்னு கேட்டா அங்க பச்சையம் என்கிற நிறப்பொருள் இல்ல, அங்கால கெரட்டின் சாந்தோவில் வித்தியாசமான நிறப்பொருட்கள் அங்க இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு புரோட்டன்கள் வேற வேற கலர்ஸ்ல வருது. சரியா? அப்ப பச்சையம் காணப்படுறபடினால இலைகள் பச்சை நிறமாக இருக்கு. அப்ப இலைகள் மட்டும்தான் பச்சையாக இருக்கா? சிலவற்றில தண்டுகள்லையும் இருக்கும். இப்ப பாருங்க, கள்ளியில இலைகள் இல்லை, ஆனா தண்டுகள் பச்சையாக இருக்கு. அந்த மாதிரி அது தண்டிலேயே என்ன செய்ய முடியும்? ஒளி தொகுப்பை செய்து கொள்ள முடியும். கள்ளி எல்லாம் பாருங்க, இலைகள் இல்லாத இடங்கள்ல இந்த பிள்ளை கற்றாழை அதுல எல்லாம் இலைகள் இல்லை, ஆனா அந்த கற்றாழையே பச்சையாகத்தான் இருக்கு. அப்ப பச்சையாக இருக்கிறதுனால அது என்ன செய்து கொள்ள முடியும்? ஒளி தொகுப்பை செய்ய முடியும். ஏன் பச்சையாக இருந்தா ஒளி தொகுப்பு செய்யலாம்டா, ஒளி தொகுப்பிற்கு இந்த பச்சையம் என்கின்ற நிறப்பொருள் மிக அவசியமானது. அப்ப இலைகள் தான் ஒளி தொகுப்பை செய்ய முடியும். என்னது? அதாவது பச்சையம் கொண்டிருப்பவைதான் ஒளி தொகுப்பை செய்ய முடியும். எங்களால் ஒளி தொகுப்பு செய்ய முடியுமா? மனிதர்களினால் ஒளி தொகுப்பு செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? எங்களுக்கு பச்சையம் என்கின்ற நிறப்பொருள் இல்லை. அதனால எங்களால் என்ன செய்யலாது? ஒளி தொகுப்பை செய்ய முடியாது. சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் ஏன் தாவரங்கள் பச்சையாக இருக்கிறது. பச்சையாக இருந்தா தான் ஒளி தொகுப்பை செய்யலாம். ஒளி தொகுப்பு செய்தால்தான் அங்க தாவரங்கள்ல உணவானது தயாரிக்கப்படும். தாவரங்கள் உணவை தயாரிச்சாதான் நாங்கள் உணவை பெற்றுக்கொள்ள முடியும். தாவரங்கள்ல இருந்து தானே எங்களுக்கு உணவு கிடைக்குது. அது அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, கிழங்கு வகைகளாக இருந்தாலும் சரி, பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தாவரத்தில இருந்துதான் கிடைக்க வேண்டும். அப்ப உணவு தொகுப்பு நடைபெறுவதற்கு இந்த பச்சையம் மிக அவசியமானது என்றது உங்களுக்கு விளங்கி. சரியா? அப்ப ஒளி தொகுப்பு நடைபெறுவது பிரதானமாக இலைகள்ல, சிலவற்றில தண்டுகள்லையும் நடக்கலாம். அதுவும் பச்சையாக இருக்கக்கூடிய தண்டு. இப்ப கள்ளியில தண்டு பச்சையாக இருந்தா தண்டே என்ன செய்யும்? ஒளி தொகுப்பை செய்யலாம். அதுல இலைகள் ஒடுக்கப்பட்டிருக்கும், அல்லது சிறிய சிறிய சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப இலைகள்ல இருக்கக்கூடிய பல்வகமை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இலையின் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், இலைதான் ஒளி தொகுப்பு செய்யும் என்று பார்த்துட்டோம். அப்ப இலைகள்ல வேற என்ன பல்வகமைய நாங்க பார்க்கணும். இது இலையின் பொதுவான கட்டமைப்பு பார்த்திருக்கிறோம். ஸ்ட்ரக்சர், இலையினுடைய வடிவம், எல்லாத்திலையும் இலை நுனி இருக்கும், இலை அடி இருக்கும், இலை விளிம்பு இருக்கும், இலைக்கு பரப்பு இருக்கும். இது ஒரு பொதுவான ஸ்ட்ரக்சர் பார்க்கும். அப்ப வேறுபாடு என்ன? ஒளி தொகுப்பு செய்யறதும் எல்லா இலைகளுக்கும் உரிய ஒரு பொதுவான இயல்புதான். அப்ப வேறுபாடுன்னு சொல்லி நாங்க பார்த்தா, பல்வகைமைகள் என்று சொல்லி பார்த்தால் இந்த இலையினுடைய பரப்பு வித்தியாசம், இலையினுடைய பரப்பு வித்தியாசம். அதாவது ஒரு வல்லாரை என்ற இலையை யோசிச்சு பாருங்க, ஒரு தாமரையினுடைய இலையை யோசிச்சு பாருங்க.
கிட்டத்தட்ட வடிவம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் பரப்பு வித்தியாசம். ஒரு தாமரை இலையை யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பரப்பை கொண்டிருக்கும். அந்த ஒரு தாமரை இலையிலேயே நிறைய வல்லாரை இலைகளை நாங்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கு. அப்ப என்ன பெரிதாக இருக்கிறது? பரப்பு, இலையினுடைய இந்த பகுதி பரப்பு தான் அதிகமாக இருக்கிறது. சரியா? ஒரு மாமரத்தின் மாவிலையை ஒரு தேக்க மரத்தின் இலையையும் வச்சு பாருங்க, ரெண்டுக்குமே பரப்பு வேறு வேறாக இருக்கு. அதே போல பரப்பு வித்தியாசப்படுகிறது. இப்ப அதுக்கு நாங்க உதாரணங்கள் பார்த்தோம். அதே போல தாவரங்களினுடைய இலைகள்ல நுனிகளை நீங்க அவதானிச்சிருக்கிறீங்க. இலையின நுனி எப்போதுமே இலையின நுனியானது கூராக, பெரும்பாலும் கூராக இருக்கும். ஆனா சில தாவரத்துல அப்படி இருக்காது. இப்ப நீங்க வல்லாரை இலைய பாருங்க, திருவாத்தி இலைய பாருங்க, அல்லது கார்த்திகை பூச்செடியின் இலைகளை பார்த்தீங்கன்னா இலையின்ற நுனியில வேறுபாடு இருக்கு. சரி, அப்ப அதை நாங்க சரி பார்க்கலாம். முதலாவது, இலைகளோட பல்வகமா படிச்சு கொண்டிருக்கிறோம். இலை பரப்பு வித்தி, இலையின் பரப்பு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு சிறிய இலை ஒன்று எடுத்துக்கணும். சரி, ஒரு கொய்யா இலைகளை எடுத்துக்கணும். கொய்யா இலை சிறிய இலைகளாக கிடைக்கும். ஆனா ஒரு ம், தாமரை இல்ல ஒரு தேக்கு மரத்தின் தேக்க இலைகளை பார்த்தா அது ஒரு பெரிய இலையாக இருக்கு. அப்ப இதுல என்ன வித்தியாசப்பட்டு? பரப்பு வித்தியாசப்பட்டு. அதே போல ஒரு வல்லாரை வல்லாரையில ஒரு வல்லாரையில சிறிய இலை, அதுவே ஒரு மாமர இலைய பார்த்தா பெரியதாக இருக்கு. ஒரு வல்லாரையை விட ஒரு தாமரை இலை பெரிதாக இருக்கிறது. அதன் பரப்பானது இந்த தாமரை இலையில பெரிய பரப்போட கூடிய வெள்ளை சிறிய பரப்புடையதாக இருக்கு. ஆகவே இலையினுடைய பரப்பானது என்ன செய்யும்? இங்க வித்தியாசப்படும். சரியா? இலையினுடைய பரப்பு வித்தியாசப்படுகிறது. இது ஒரு இலையினுடைய பல்வகை. என்னத்தை வித்தியாசப்படுத்துறோம்? இலைகளுடைய பரப்பை பார்த்து வித்தியாசப்படுத்தும். சரியா? அதே போல இரண்டாவதா நாங்க பார்க்கணும், இலைகளினுடைய நுனி, இலை நுனி எப்படி வித்தியாசப்படும்? இரண்டாவது, இலை நுனி. இலை நுனியில என்ன வேறுபாடு பார்க்கணும் பாருங்க. ஒரு வல்லாரைக்கு நுனி இப்படி வரும். அதுவே ஒரு தேமா இலைய பார்த்தா ஒரு தேமா இலைய பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. சரியா? இப்ப இலையினுடைய நுனி எல்லாவற்றிலேயும் ஒரே மாதிரி இருக்காது. சரி, திருவாத்தி இலைய பார்த்தா திருவாத்தி இலை இப்படி இருக்கு. சரியா? ஒரு அரசன் இலை
இருக்கு. அரசம் இலை இப்படி இருக்கு, திருவாத்தி இலை இப்படி இருக்கு, தேமா இலை இப்படி இருக்கு, வல்லாரை இலை இப்படி இருக்கு. இவை ஒவ்வொன்றினுடைய இலையின் நுனிகளை பாரு. பாருங்க, இந்த ஒவ்வொரு இலைகளினுடைய நுனிகள் எப்படி இருக்குது, இலை நுனிகள் வித்தியாசப்படுறது தெரியுது. சரியா? அப்ப தேமா, திருவாதி, வல்லார, அரசு நுனியில பாருங்க, பூர் எல்லாத்திலையும் பெற வேண்டும்ன்றது இல்லை. சில தாவரங்கள்ல இலைகள் பூராக இருக்கலாம், சிலதுல இல்லாமலும் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி இலைகளினுடைய விளிம்பு பகுதியும் வித்தியாசப்படும். சரியா? இந்த இலைகளினுடைய விளிம்பு எப்படி வித்தியாசப்படுது பாருங்க. இலையினுடைய விளிம்பு வித்தியாசம். ஒரு தேமா இலைக்கு விளிம்பு என்னவாக வரும்? மொட்டையாக இருக்கு. அதுவே ஒரு வெள்ளை இலைக்கு பாருங்க, சின்ன சின்ன நெளிவுகள் இருக்கு. ஒரு செவ்வரத்தம் இலையை பாருங்க, அல்லது பெரிய ஒரு செவ்வரத்தம் இலையை பாருங்க, என்னவாக இருக்கும்? அங்கங்க சின்ன சின்ன கோடு இருக்கு. ஒரு ரோசா இலையை பார்த்தா ஒரு தொடங்கினதுல இருந்து சிறிய குட்டிகள் தாவரத்துக்கும் வித்தியாசப்படும். சரி, இந்த இலைகளினுடைய விளிம்பு தங்களுக்கு அழுத்தமானதாகவோ அல்லது விளிம்புகள் கூரானதாகவோ மடிப்படைந்ததாகவோ காணப்படாது. சரி, அப்ப பாருங்க, உங்களுக்கு இலைகளின் விளிம்புகள் வித்தியாசப்படுகிறது. இலைகளினுடைய விளிம்புகளில் பல்வகைமை காணப்படுது. சரியா? அதே மாதிரி இலைகளினுடைய விளிம்பு பார்த்து இலைகளின் பல்வகமா உங்களுக்கு தெரியும். தாமரை இலை எப்படி இருக்கு, அரசம் இலை எப்படி இருக்கு, செவ்வரத்தம் இலை எப்படி இருக்கு, இலைகளினுடைய பல்வகம் பார்த்துட்டு பரப்பு வித்தியாசப்படல, நுனிகள் வித்தியாசப்படல, விளிம்புகள் வித்தியாசப்பட முடியும். சரி, அப்ப நாங்க 3 விதமான வித்தியாசம் பார்க்கலாம். இலைகள் என்னென்ன? இலையின் பரப்பு, இலையினுடைய நுனி, இலையினுடைய விளிம்புகள். அப்ப இந்த 3லயுமே நாங்க என்ன செய்யலாம்? வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் தாவர இலைகள். சரியா? அப்ப சுற்றுச்சூழல்ல இருக்கிற மரங்களை நீங்க அவதானிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், இலைகளினுடைய ஒழுங்கு, ஒரு தாவரத்தில அந்த இலைகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இலைகளின் ஒழுங்கு. அதை நாங்க இலை ஒழுங்குன்னு சொல்றோம்.
தாவர இலைகள், அந்த தண்டில தாவரத்தின தண்டு இருக்கும், தண்டோட சேர்ந்துதான் இலை இருக்கு. தனிய இலை தொங்கிக் கொண்டிருக்காதே. அப்ப தாவர இலைகள் தண்டோட இணைஞ்சிருக்கிற முறைய நாங்க இலையிட்ட ஒழுங்கு. அப்ப நீங்க இனி இந்த இலை ஒழுங்கு படிச்சா பிறகு ஒவ்வொரு தாவரத்தின் தண்டிலையும் இலை எப்படி இருக்குன்றத நீங்க பாருங்க. இப்ப இவ்வளவு நாளும் நீங்க இதை பார்த்திருக்க மாட்டீங்க. இனிமே பாருங்க தாவரத்தின் தண்டோட இலைகள் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. சரியா? இலைகளின் ஒழுங்கு. இலையொழுங்கு. இந்த இலையொழுங்கு பிள்ளைகள் எல்லா தாவரத்திலையும் 3 வித்தியாசமான முறைகள்ல இருக்கும். சரியா? அதுல ஒன்று விட்ட இலையொழுங்கு. ஒன்று விட்ட இலையொழுங்காக இருக்கலாம். சரியா? இரண்டாவது எதிரான இலையொழுங்கு. எதிரான இலையொழுங்காக இருக்கலாம். இன்னொன்று வட்ட அடுக்கான இலையொழுங்கு. நாலாவது இன்னொரு முறையில இருக்கலாம். சுருளி உருவாகும். இப்படியாக இந்த இலையொழுங்க உங்களுக்கு 4 வெரைட்டியா பார்க்கலாம். தாவரத்தின் தண்டுல இலை எப்படி இருக்கு. சரியா? அப்ப ஒன்று விட்ட இலை ஒழுங்கண்டா இலைகள் மாறி மாறி தண்டில் அமைந்திருக்கு. பாருங்க, இது ஒரு தண்டு. முதலாவது இதுல ஒரு இலை இருக்கு. அடுத்தது இதுல இலை அடுத்தது. இப்ப இஞ்சாலை பக்கம் இலை வந்தா அடுத்தது இப்ப உங்களுக்கு படத்துல இது தெளிவாக தெரியுதா இல்ல தெரியல. நீங்க அன்னமுன்னாவின்ற இலைகளை பாரு. அன்னமுன்னா மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளையில இருக்கிற இலைய பாருங்க. இப்படி இஞ்சால ஒரு இலை, அங்கால ஒரு இலை, இஞ்சால ஒரு இலை, ஒன்று விட்டதாக இலைகள் என்ன இந்த இலைகள் மாறி மாறி வரும். தண்டுல ஒரு சைட் அடுத்த சைட் அடுத்த அப்படி இஞ்சால வந்தா இஞ்சால, திருமங்கால வந்தா அப்படி மாறி மாறி தண்டில் அமைந்திருக்கும். அப்ப அதுக்கு உதாரணம் அன்னமுன்னாவில நீங்க இதை வடிவா பார்க்க. உதாரணம் அன்னமுன்னா. அன்னமுன்னா தாவரத்துல நீங்க இத வடிவா பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி எதிரான இலையொழுங்கு. எதிராக என்று சொன்னா அடுத்தடுத்து சோடியாக வரும். பாருங்க, இது ஒரு தண்டு. இஞ்சாலையும் அங்காலையும் சோடியாக இலை. சோடியாக வரக்கூடிய இலை. எதிரெதிராக சோடியாக வரக்கூடிய இலைகள். அப்ப இதை நீங்க எங்க பார்த்திருக்கிறீங்க? இப்படி இலைகள் சோடியாக ஒன்றுக்கொன்று எதிரான சோடிகள். அதைத்தான் நாங்க எதிராக அமைஞ்சிருக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி இலைகளை நீங்க எங்க பார்த்திருக்கிறீங்க? உங்களோட வீடுகள்லயே இருந்திருக்க கொய்யாவினுடைய இலை.
கொய்யா மரத்தின் இலைகளை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல தண்டுல இலை எப்படி இருக்கு. இப்ப நீங்க வீட்டை போயிட்டு கொய்யா மரத்தின் இலைய பாருங்க, இப்படித்தான் இருக்கா, டீச்சர் சொன்னது சரியான்னு போய் பாருங்க. கொய்யா மரத்துல சோடி சோடி இலைகள் எதிரெதிராக வருகான்னு பாருங்க. சரியா? அதே மாதிரி வட்ட அடுக்கானதுண்டா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 அல்லது 3க்கு மேல வளையம் மாதிரி வரும். பாருங்க, வட்ட அடுக்கா இருக்க வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு விலங்குதான்னு தெரியல. அந்த ஒரு இடத்திலேயே 3 அல்லது அதை விட மேற்பட்ட இலைகள் இருக்கு. முப்பரிமாணத்துல வரைகிறது கஷ்டம் செயல். நீங்க இந்த தாவரத்துல அதை நீங்க வடிவா பார்த்து கொள்ள முடியும். சில தாவரத்துல இந்த மாதிரி தண்டுல அப்படி இது என்ன ஒரு 3 அல்லது 4 ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே அமைஞ்சிருக்கு. வளையம் போல அமைஞ்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அப்ப இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா ஏழிலை பால். ஏழிலை பாலையில நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க இந்த இந்த கோன் பூ பிள்ளைகள் மஞ்சள் கலர்ல ஒரு கோன் பூ வரும், அந்த மரத்தை போய் பாருங்க, இப்படித்தான் இருக்கு. தண்டு வரும், அதுல சுத்தி 4 இலை வரும், கொஞ்சம் தண்டு வரும், திரும்ப அதுல சுத்தி 4 இலை வரும். நீங்க அந்த மஞ்சள் கலர்ல கோன் பூ பூக்குற பூ மரத்துல அதை நீங்க வடிவா பாக்கலாம். சரியா? அப்ப இருந்தா உங்களோட வீடுகள்ல இருந்தா பாருங்க. அதே போல அடுத்தது சுருளி உருவான ஒழுங்கமை. சுருளி உருவானதுன்னா ஒரு தண்டை சுற்றி சுற்றி இலைகள் வரும். இதை கீறிக் கொள்றது கடினமானது. இரண்டாவது முப்பரிமாணமாக இருக்கும். ஒரு தண்டுல பக்கம் பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம் தாவர இலை சுருண்டு சுருண்டு அந்த தண்டு சுத்தி சுத்தி வரும். சரியா? அப்ப அதை சொல்றது தண்டினை சுற்றியே இலைகள் வரும். தண்டினை சுற்றி இலைகள் சுருளி வடிவில் வந்தா அதை நாங்க சுருளி உருவான இலை ஒழுங்கமைப்பு சொல்லுவோம். சரி, அப்ப அது இதே மாதிரி வராது ஒரு ஓடர்ல. இப்படி எங்களுக்கு ஒன்று விட்ட ஒன்றாகவோ அல்லது எதிரெதிரானதாகவோ அல்லது ஒரே இடத்துல இப்படி சுத்தி வட்ட வளையமாகவோ இருக்கு. இப்படி அந்த தண்டை சுத்தி சுத்தி அது சுருளி வடிவில் வரக்கூடும். அதாவது இப்ப நாங்க பார்த்தோம்னா இப்படி அது சுத்தி சுத்தி பிள்ளைகள் ஒரு சுருளி வடிவில தான் தரும். அதனால்தான் அதுக்கு பெயர் சுருளி வடிவானதுன்னு சொல்லு. சரியா? அப்ப உங்களுக்கு இன்றைக்கு நாங்க படிக்கிற விஷயம் தாவரங்களினுடைய பல் வகை. இப்ப தாவரங்களோட பல்வகமையில நாங்க என்னென்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு தாவரத்தினுடைய கட்டமைப்பு. ஒரு பூக்கும் தாவரத்தின் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுல இலை இருக்கும், பூக்கள் இருக்கும், தண்டுகள் இருக்கும், வேற என்ன இருக்கு, பக்க வேர்கள் இருக்கு, ஆணி வேர்கள் இருக்கு. இது ஒரு தாவரத்தின் ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்தோம். அதே வேளையில தாவரத்தினுடைய இலைகள் தொடர்பாக பார்த்தோம். இலைகளினுடைய பல்வகைமை. அப்ப இலைகளோட பல்வகைமையில இன்னைக்கு என்ன பார்த்தோம்? தாவர இலை ஒன்றினுடைய அமைப்பு எப்படி இருக்கு. பொதுவாக இலைகளுடைய வடிவம் ஒரு இதழ் சேப்பில வடிவா இருக்கும். சரியா? அதே மாதிரி அதுல இலையில நுனி இருக்கும், இலையில அடி இருக்கும், காம்பு இருக்கும், நடுவுல ஒரு நரம்பு இருக்கும், பக்க நரம்புகள் இருக்கும், இலையில பரப்பு இருக்கும், விளிம்பு இருக்கும் என்று சொல்லி
பார்த்திருந்தோம். என்னது? இலையினுடைய பகுதிகள். அதே மாதிரி இலையினுடைய பிரதானமான தொழில் ஒளித்தொகுப்பு வந்து பார்த்தோம். ஒளித்தொகுப்பு செய்யறதுனால இலைகள் பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே போல இந்த இலைகளினுடைய வித்தியாசம், இலைகள் என்னென்ன முறையில வித்தியாசப்படுது, அதாவது பரப்பு வந்து வித்தியாசப்படும். பெரிய இலைகள், சிறிய இலைகள். இப்ப பெரிய இலை என்றா தாமரையில பெரிய இலை, வல்லாரையில சிறிய இலை. சரியா? அதே மாதிரி பரப்பு வித்தியாசப்படுகிற போல தாவரத்தினுடைய நுனி வித்தியாசப்படுது. திருவாத்தி இலையில நுனி இருக்காது, வட்டமாக வருது. அதுவே பலா இலை என்றால் நுனியாக கூறாக வரும். அப்ப அதுலயும் நுனி வித்தியாசப்படுது. இலையில விளிம்புல வந்து பாத்தீங்கன்னா சிலதுல நிறைய வெட்டுக்கள் போட்ட விளிம்புகளாக இருக்கும், சிலது அழுத்தமான விளிம்புகளாக இருக்கும். உதாரணமாக ரோஜாவில பாத்தீங்கன்னா சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும் விளிம்புகள் வெட்டு 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 வெட்டா வந்திருக்கு, சிறிய சிறிய விளிம்பு. ஆனா ஒரு தேமாயிலைய பாத்தீங்கன்னா ஃபுல்லா மொட்டையா இருக்கு. என்னது? விளிம்பு ஃபுல்லாவே வெட்டுக்கள் போடப்பட்டிருக்காது. அப்ப அது வந்து விளிம்பு பல்வகமை. இப்ப தாவரங்கள்ல இலைகளினுடைய பல்வகமை பார்த்துட்டு நாங்க இலை அமைந்திருக்கிற முறை வந்து பார்த்தோம். இலை ஒழுங்கமைக்கப்பட்ட விதம் தான் இலை ஒழுங்கு. இலை எங்க ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு? தண்டுகளோட ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இலைகள் தண்டுடன் இணைக்கப்பட்ட முறை இலை ஒழுங்கு. அந்த இலை ஒழுங்கு 4 வெரைட்டியா நாங்க பார்க்கலாம். ஒன்று விட்ட இலை ஒழுங்கு, எதிரான இலை ஒழுங்கு, வட்ட அடுக்கான இலை ஒழுங்கு, சுருளி உருவான இலை ஒழுங்கு. இந்த ஒவ்வொரு உம் இது இலை ஒழுங்குகளுக்கும் உதாரணம் தெரியும். உங்களுக்கு ஒன்று விட்டது அன்னமுன்னா, எதிரானது கொய்யா, வட்ட அடுக்கானது எழிலைப்பாலை, சுருளி உருவானது வட்டக்கண்ணி. சரியா? அப்ப இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இந்த பாடத்துல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்று சொன்னா நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். இதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். தேங்க்யூ.